எபிசோட் ஸ்டார்டிங்ல ஐபேட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்கோட ஃபோட்டோ வச்சு ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். இவன் தான் வந்து நம்மளோட எல்லா ஒர்க்கையும் ஃபுல்லாக நாசம் பண்ணலாம். அவனோட ப்ராஜெக்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் தராமல் நம்மளை ஃபுல்லாக ஏமாத்திட்டு இருந்தான்னு அவனை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. யாருன்னா நாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கூட பேசிட்டு இருப்பான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டோர் வந்து லைட்டாக ஓப்பன் ஆகும். யாருன்னா என்கோ தான் வருவான். என்கோ வந்து பார்த்தீங்கன்னா யூமிக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தன் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பான்ல. ஸோ அந்த மெசேஜை வந்து பார்த்துட்டு அந்த லொக்கேஷனுக்கு வந்திருப்பான். வரதுக்கு முன்னாடி இந்த சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும். காங் வந்து நீ எங்கே போறேன்னு கேட்டிருப்பாளா. யூமிக்கு பின்னாடி யார் இருக்காங்க நான் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் அவங்க சொன்ன இடத்துக்கு வந்து நான் போறேன். ஸோ நீ வந்து என்னை பற்றி கவலைப்படாத, நான் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்கோ வந்திருப்பான். ஸோ என்கோ வரும்போதே சிரிச்சுட்டே வருவான். இங்கே காங் வந்து பார்த்தீங்கன்னா என்கோக்கு கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணிட்டே இருப்பான். ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணாமல் இருப்பான். இவன் எதுக்காக இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கான். ஓகே, ஒரு வழியாக அவன் வந்துட்டானன்ற மாதிரி வெளியே சவுண்டு கேட்கும். டோரை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து தட்டுவாங்க. ஓகே வந்துட்டான்ற மாதிரி இவ்வளோ வந்து வேகமாக வெளியே வருவான். வெளியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து தலை வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கு வந்து இந்த அடிக்கடி அந்த தலைவலி வரும்ல. ஸோ தலை வலிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோயில வந்து பெல் அடிக்கிற சவுண்ட் மாதிரி கேட்கும். இங்க என்கோக்கும் அதே மாதிரி இருக்கும். என்ன நடக்குது, மறுபடியும் வந்து இந்த மாதிரி நடக்குதான்னு அவனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளாடிட்டு அப்படியே கீழே விழுகிற மாதிரி வருவான். அவனுக்கு வந்து அந்த பெல் சவுண்டு, அந்த டெம்பிள் இருக்கிற மாதிரி ஒரு சவுண்டு, மெழுகுவர்த்தி எரியிற மாதிரி அந்த மூமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். இங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி அப்படியே யோசிச்சுட்டு என்கோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தோன்னே இங்க 2 பேர் இருந்தாங்களா, இவங்க 2 பேருக்குமே ஷாக் ஆயிடும். இங்க காங் இருந்தால. ஸோ காங் வந்து டோரை ஓப்பன் பண்ணும்போது நம்ம இவன் தான் வந்துட்டு இருப்பான். ஸோ இவனும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழும்போது கரெக்டாக பிடிச்சிருவான். காங் என்னாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். ஸோ இங்கே டேரக்டர் ஹேண்ட் இருந்தார்ல. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா நாம் கிட்ட சொல்லிட்டு அவனை எழுப்புன்னு சொல்லிட்டு இருப்பாரு. நான் எதுக்கு எழுப்பணுன்ற மாதிரி மெதுவாக போயிட்டு அவனை எழுப்பாடி எந்திரான்ற மாதிரி எழுப்பான். ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மூமெண்ட்டும் கொடுக்காம கொஞ்ச நேரத்தில் அவனே வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிப்பான். என்னாச்சுன்ற மாதிரி அப்படியே மெதுவாக எந்திரிப்பான். தலை வேற ரொம்ப வலிக்குது, நான் இப்போ எங்கே இருக்கேன்ற மாதிரி அப்படியே எந்திரிச்சு பார்ப்பான். ஆமாம், நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்ற மாதிரி அப்படியே மெதுவாக எந்திரிச்சு இவங்க எல்லாரையும் பார்ப்பான். நீங்க யாரு, உங்களை எங்கேயும் நான் பார்த்த மாதிரி இருக்கே, உங்க முகம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு, ரொம்ப பார்த்த முகமா இருக்கே, நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவன் கேட்டுட்டு இருப்பான். டேய் இவனுக்கு என்னடா ஆச்சுன்ற மாதிரி அவங்க 2 பேருமே ரொம்ப கன்ஃபியூஷனா இருப்பாங்க. என்கோ இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியை போய் பார்ப்பான். கண்ணாடியை பார்த்தோன்னே ஓகே ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா என்கோ மறுபடியும் திருப்பி வந்துட்டான்னு சொல்லிட்டு இருப்பானா. ரொம்ப ஜாலியா இருப்பான். இவனுக்கு என்ன ஆச்சு, நல்லா தானே இருந்தான், சடனா இந்த மாதிரி கிரேசியா நடந்துட்டு இருக்கான்னு அவனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே ஷாக்கா இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா காங்க முழிச்சு பார்ப்பான். முழிச்சு பார்த்தோன்னா நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கேன்னு அவனே கேட்பாளா. இல்லை நான் வந்து பார்த்தேன்னா உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன்னு அவனும் சொல்லிட்டு இருப்பான். அப்போது இங்கே என்ன ஆச்சு, எங்களோட சோல் வந்து மறுபடியும் ஸ்வாப் ஆகிடுச்சான்ற மாதிரி அவளுக்கே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஷாக்காக இருக்கும். ஏன்னா இவங்களோட சோல் வந்து பார்த்தோன்னா மறுபடியும் அவங்களோட உடம்புக்கே திருப்பி வந்துடும். இங்கே நாம் இருந்தால. ஸோ நாம் வந்து பார்த்தோன்னா என்கோ கூட தான் பேசிகிட்டு இருப்பான். என்கோ வந்து ஓகே நான் வந்து நார்மலாக தான் இருக்கேன், நான் வந்து கிரேசியாக இல்லைன்னு அவன் பேசிகிட்டு இருப்பான். ஸோ டேரக்டர் ஹான் வந்து பார்த்தோன்னா நீ வந்து எங்கே கூட ஜாயின் பண்ணிக்கிறியான்ற மாதிரி டீல் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே காங்க இருந்தாங்களே. ஸோ காங்க வந்து பார்க்க வரும்போது நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க, டேட்டிங் மட்டும் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இருக்குது எனக்கு பிடிக்கல, நானும் இந்த இடத்துல தான் வந்து ஸ்டே பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து என்னை தடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த சீனியர் இருந்தால. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக உள்ளே போயிடுவான். என்கோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவனோட பாடி வந்து மறுபடியும் கிடச்சிருச்சுல. ஸோ கிடைச்ச சந்தோஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அங்கே இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருப்பான். டேரக்டர் ஹான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீ வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருப்பாரு. ஸோ ஓகேன்ற மாதிரி அவனும் அங்கே பேசிட்டு இருப்பான். இங்கே அவே இருந்தால. ஸோ அவை வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து ஃபுட் வந்து ரெடி பண்ணி கொடுப்பான். ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் நான் பண்ண ரெடியாக தான் இருக்கேன்னு அவன் சொல்லுவானா. ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் எங்கே இருக்கான்னு கண்டுபிடின்னு சொல்லுவாளா. நான் எதுக்காக அவனை கண்டுபிடிக்கணும், நீங்கள் எதுக்காக அவனை இப்போ எங்கே தேடிட்டு இருக்கீங்கன்னு அவன் பேசிட்டு இருப்பான். பேசிட்டே இருக்கும்போது இங்கே பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு கேட்கும். சன்பேப் என்னோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிடச்சிருச்சுன்ற மாதிரி கிட்ட வந்து ஹக் பண்ணுவான். ஹக் பண்ணிட்டு பார்த்தியா நம்மளோட உடம்பு மறுபடியும் கிடச்சிருச்சுன்னு மாதிரி ரொம்ப ஜாலியாக இருப்பானா. ஏய் போது நிப்பாட்டுன்னு சொன்னேன். ஓகே சாரி, இவே இருக்கானுன்ற மாதிரி மறந்துட்டுன்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கையை வைப்பான். கையை வச்சானே இவன் கையை எடுத்து விடுவான். ஏய் எதுக்கடா எடுத்து விடுறான், அப்படி தான்டா வைப்பேன்னு அவன் கையை வைப்பான். இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா என் காங்குக்காக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஏய் நீ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என் கூட சண்டை போடக்கூடாது, நான் வந்து உன்னோட சீனியர்ன்ற மாதிரி அந்த ஆர்ட் டீம்ல இருந்தால. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா இவ கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். இவங்க 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது காங்க வந்து பார்த்தீங்கன்னா நீ உள்ளவான்னு சொல்லிட்டு இருப்பான். சீனியர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வரவான்னு கேட்பானா. இல்லை நீ இல்லை என்கோ தான் உள்ள வரேன்னு சொன்னேன்னு என்கோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஒம்பளத்துட்டே உள்ள போவான். என்கோ வந்தோடனே அவனை பெட்ல தள்ளி விட்டுட்டு அங்கே என்ன நடந்துச்சு, ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் உண்மையை சொல்லு. அம்மா நம்மளோட சோல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மாதிரி ஸ்வாப் ஆச்சு, நீ ஏதாவது பண்ணியான்னு இவனும் கேட்பான். நீ ஏதாவது பண்ணியான்னு அவளும் கேட்பான். இல்லை நான் எதுவுமே பண்ணலை, நான் வந்து நீ தான் ஏதாவது பண்ணியிருப்பேன், அதனால தான் நம்மளோட சோல் வந்து மாறிடுச்சு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஓகே அதெல்லாம் விட்டுரு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடந்துச்சு, யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு, எதையும் மறைக்காதன்னு காங் வந்து கேட்டுட்டு இருப்பான். யூமிக்கு பின்னாடி வந்து யார் இருக்காங்கன்னா டேரக்டர் ஹான் தான் இருக்காரு. ஸோ டேரக்டர் ஹான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சைடு வந்து நிற்கவே சொன்னார். நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்காக தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேன். எனக்காக வான்ற மாதிரி நாடிலே அடிப்பாள. நீ எதுக்காக இப்படி அடிக்கிற, நான் வந்து உனக்காக தானே இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணேன், நீ அதை கூட புரிஞ்சுக்காம இருக்கேன்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் கிஸ் பண்ண. ஸோ கிஸ் பண்ணும்போது
போதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சோல் வந்து இந்த மாதிரி மாறிடுச்சுன்னு அவன் சொல்லுவானா, இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணேன். செகண்ட் டைம் நீ தான் பண்ணேன்னு அவனும் சொல்லலாம். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஆமால்ல, நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நடந்துப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு காங்கும் தேடிட்டு இருப்பான். ஓகே, எனக்கு வந்து இப்ப இத விட்டா வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண கிட்ட வருவா. கிஸ் பண்ண கிட்ட வரும்போது நம்மால வந்து பார்த்தீங்கன்னா, அவள தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டுட்டு, "இல்ல என்னோட உடம்பு இப்ப தான் எனக்கு கிடைச்சிருக்கு. என்னோட அழகான முகம், என்னோட செக்ஸியான பாடி எனக்கு இப்ப தான் கிடைச்சிருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இத விட்டு வெளிய போமாட்டேன்னு" சொல்லிட்டு அவள தள்ளி விட்டு வெளிய போயிடுவான். வெளிய போனோனே காங் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வேற வழி இல்ல. ஸோ இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் என்னால இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும்னு கொஞ்சம் சைலன்ட்டா இருந்துருவான். என்கோ வெளிய வந்தான்ல, ஸோ வெளிய வரும்போது அது என்னோட இடம். அந்த இடத்த விட்டு வெளிய போன்னு சொல்லிட்டு சோஃபாவுக்கு சண்டை போட்டுட்டு இருப்பான். ஸோ நான் வந்து உன்னோட சீனியர். நீ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மரியாதை குடுத்துட்டு வெளிய போய் தூங்கிக்கோன்னு சொன்னோனே, அவன் வந்து அந்த பில்லோவ எடுத்துட்டு அடிக்க வரும்போது, நம்மால அப்படியே சோஃபால ஜம்ப் பண்ணி படுத்துருவான். படுத்தோனே, ஓகே நீ வேணா என் பக்கத்துல படுத்துக்கோ. நான் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன்னு அவன் வந்து அந்த பெட்ட வந்து அவனுக்கு குடுக்கலான்னு சொல்லும்போது, நான் வந்து நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல. நான் கீழயே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சீனியர் கீழ தூங்கிருவான். இங்க காங் காமிப்பாங்க. ஸோ காங் வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஓ இதுக்கு பின்னாடி டைரக்டர் ஹான் தான் இருக்கானா? ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ராஜெக்ட்ட ஃபுல்லா ரிஜெக்ட் பண்ணது அவன் தான். அந்த டைம்ல என் மேல ரொம்ப காண்டா இருந்தது அவன் மட்டும் தான். ஸோ அந்த டைம்ல நாங்க பண்ண அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோன்னா, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவன் பண்ண அந்த ப்ராஜெக்ட்ட விட எங்க ப்ராஜெக்ட் தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா போச்சு. மேபி அந்த ரீசனா கூட இருக்கலான்ற மாதிரி காங் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து யோசித்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சீஃபா இருப்பாங்கல்ல, அதாவது மார்க்கெட்டிங் டீமுக்கு சீஃபா இருப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரியா போனனால, அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிராப் பண்ற நிலைமைக்கு வந்துரும். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஸோ நானே பொறுப்பேத்துக்கிறேன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மூமெண்ட் எல்லாமே காங்குக்கு ஞாபகம் வந்துட்டு, ஒருவேளை இவன் தான் அந்த பழைய மெமரீஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு என்ன பழி வாங்குறானா? ஓகே இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? அவன் தான் இருக்கானான்னு எனக்கு வந்து கண்டிப்பா நான் வந்து அவன கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு அவ யோசிச்சுட்டு இருப்பா. எங்க யூமி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டோர் கதவ தட்டிட்டே இருப்பா. தட்டிட்டே இருக்கும்போது வந்து அந்த டோர ஓப்பன் பண்ணுவா. யாருன்னு பார்த்தா நம்ம ஹான். ஸோ ஹான் வந்துட்டு, "இல்ல இங்கலாம் வராத, என்கிட்ட இந்த மாரிலாம் பேசக்கூடாது. உடனடியா இந்த இடத்த விட்டு வெளியே போன்ற" மாதிரி ஹான் வந்து பார்த்தீங்கன்னா, அவள விரட்டிட்டு இருப்பா. அவளும் வந்து பார்த்தீங்கன்னா, கதவ தொறந்துட்டு அப்படியே உள்ள வந்துருவா. "ஓ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வெளிய போ, வெளிய போன்னு சொல்லிட்டு இருந்தியா? ஓகே எதுக்காக வந்து காங்கோட ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணீங்க? என்ன எதுக்காக வந்து இத ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு?" அவ கேட்டுட்டு இருப்பா. "நீ வந்து அண்டர் டாக் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஒர்க் பண்ணு. இல்லன்னா நான் வந்து உன்ன வேற ஒரு கம்பெனிக்கு ஆஃபர் பண்றேன்னு" அவன் சொல்லிட்டு இருப்பான். நீ வந்து இப்ப கிளம்புறதுக்கான டைம் வந்துருச்சுன்னு கதவ தொறந்து நிப்பான். வெளிய பார்த்தா நாம் இருப்பான். ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவள அப்படியே வெளிய இழுத்துட்டு வந்துட்டு ஹோட்டலுக்கு வெளிய டிராப் பண்ணுவான். விட்டோனே, "நீ எதுக்கா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? நீலாம் இங்க வரக்கூடாது. அவனுக்கு தான் நீ வரது பிடிக்கலன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். எனக்கு வந்து உன்ன மாதிரி ஒரு ஆள தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அவன மாதிரி ஆட்கள சுத்தமா பிடிக்காதுன்ற மாதிரி நாம் வந்து பார்த்தீங்கன்னா, யூமி கூட பேசிட்டு இருப்பா. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவ என்கோ இருந்தாளா, ஸோ என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, எங்க கூட ஹெல்ப் பண்றதுக்காக ஒத்துக்கிட்டான். அவனோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும். நான் நினைச்சு பார்க்கவில்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கண்டிஷனா? அப்படி என்ன இருக்குன்ற மாதிரி யூமி வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பா. இங்க வந்து என்கோ காமிப்பாங்க. ஸோ என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல அவனோட ஃபோன எடுத்துட்டு கிஸ் பண்ணா 2 பேரோட சோல் வந்து ஸ்வாப் ஆகுமான்ற மாதிரி கூகுள்ல வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பான். கூகுள்ல சர்ச் பண்ணும்போது எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காதுன்ற மாதிரி நெறைய ஃபன்னியா வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன அப்படியே லாக் பண்ணிட்டு, ஓகே நம்ம கொஞ்ச நேரம் தூங்கலான்ற மாதிரி தூங்குவான். தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்லயே வந்து எங்களோட சோல் வந்து ஸ்வாப் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி செகண்ட் டைம் நாங்க கிஸ் பண்ணோம். ஆனா செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட சோல் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி மாறவே இல்லையே. ஸோ இது வந்து எதுக்காக மாறாம இருக்கு? ஸோ நாங்க வந்து 3 டைம் கிஸ் பண்ணோம். ஸோ 3 டைம் கிஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட சோல் வந்து மறுபடியும் மாறிடுச்சு. ஸோ அப்போ என்ன நடக்குது? இதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குன்ற மாதிரி என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அவனே யோசிச்சுட்டு இருப்பான். ரொம்ப நேரம் யோசிக்க வேணாம். நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கலான்ற மாதிரி என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தூங்குவான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சீனியர் இருந்தான்ல, ஸோ சீனியர் வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கம் இல்லாம அப்படியே எந்திரிச்சு உட்காருவான். எந்திரிச்சு உட்காரும்போது, என்னது? என்னதான் நம்ம கண்ண மூடுனாலும் வெளிய ஃபுல்லா வெளிச்சமாவே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ணுவான். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு, என்னது இவ்வளவு வெளிச்சமா இருக்கு? இந்த லைட் எல்லாம் நான் ஆஃப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்கருந்து எந்திரிச்சுட்டு வந்துட்டு, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ரூமோட லைட்டு அப்புறம் அந்த வீட்ல இருந்த எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுவான். ஸோ லைட்ட ஆஃப் பண்ணோனே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க காங்க காமிப்பாங்க. ஸோ காங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இருட்டுனா கொஞ்சம் பயமா இருக்குல்ல. யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குல்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, காங்க சுத்திட்டு அந்த பிளாக் கலர் உருவம் மாதிரி வந்துட்டு, காங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயும் மூவ் பண்ண விடாம அப்படியே பிடிச்சிட்டு இருக்கும். காங்க காமிப்பாங்க. ஸோ காங்க வந்து பார்த்தீங்கன்னா, இருட்டுனா கொஞ்சம் பயம் இல்ல. யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அதையும் வந்து சமாளிச்சுட்டே வெளிய வருவா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, "சன்பேப் உனக்கு இருட்டுனா கொஞ்சம் பயம் இல்ல. ஸோ நான் வந்து உன்னை பார்க்கறதுக்காக வேகமா வரேன்னு" சொல்லிட்டு அவன் அங்கருந்து வேகமா ஓடி வந்துட்டு இருப்பான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெம்பிள்ல இருக்கிற பொண்ண தான் காமிப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த சைடு திரும்பி பார்ப்பா. ஸோ திரும்பி பார்க்கும்போது அங்க இருந்த மெழுகுவர்த்தி எல்லாமே அணைஞ்சிரும். ஸோ அணைஞ்ச கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெழுகுவர்த்தி மறுபடியும் எரிய ஆரம்பிச்சிரும். ஸோ இவ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதோட எபிசோடு வந்து முடியுது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.